குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு இந்த பக்கம் மாற்றி வச்சு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதுதான் எங்கள் ஆப்போசிட் இது பீரோ ஒன்று இருக்குது, டேபிள் இருக்குது. அதில் எல்லாம் அந்த சாமி படங்கள் இருக்கும். இன்னும் என்னங்களோட ஹோம் டூர் என்ன போடுறேன். இந்தான டிவி இருக்கும். டிவி சரியாக ஓடாது. நாங்கள் வெறும் பக்தி சேனலும் பக்தி சேனல் நியூஸ் கேட்பேன், அவ்வளோதான். அவர் செல்லில் பார்ப்பாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேலத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சேலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வேத பாடசாலைகள்னு ஒன்று இருக்குது. அதாவது ஐயப்பன் கோவிலில் ஐயர் அவர்கள் அதாவது முள்ளுவாடி கேட்டுக்கிட்ட ஒரு வேத பாடசாலை இருக்குது. அதாவது சாரதா காலேஜுக்கிட்ட ஒரு வேத பாடசாலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஈஸ்வரர் கோயில் அவங்களே கேட்டால் சொல்லுவாங்க எங்கெங்கே இருக்குது வேத பாடசாலைன்னு. அதே மாதிரி சம்ரக்ஷணம் பண்ணணும், வேதத்தை நாம் கற்கணுங்கிறதுல நம்ம ஒரு பெரிய இதில் இருக்கோம். சம்ரக்ஷணம் பண்ணணும், வேதத்தை நாம் காப்பாற்றியும் அது நம்மை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. அதனால் இருக்குது. அதே மாதிரி கோசாலை இங்கே எல்லா கோவில்லையுமே கோசாலை இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவங்க அமாவாசை அது இது அன்றைக்கெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம டெய்லியுமே ஏதாவது ஒன்று வேணுனாலும் கோசாலைக்கு நம்ம கொடுக்கலாம். வாழைப்பழம், தட்டு, அகத்திக்கீரை, என்ன முடியுதோ காய்கறிங்கெல்லாம் இங்கே வாடின காய்கறி இருக்கும், அதெல்லாம் எல்லாருமே கொடுப்பாங்க. அதெல்லாமே நம்ம இங்கே செய்யலாம். அதனால் நம்ம பசுக்களை காப்பாற்றுவதிலும் வேதத்தை காப்பாற்றுவதிலும் நமக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தா ரொம்ப நல்லது. வேதத்தையும் கோவையும் பாதுகாக்கணும், வேதத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இந்த நம்மளுடைய நாடு சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், உடைகள், பெண்கள் உடைகள் நீங்கள் சுடிதார்லாம் போடுறதுக்கு தாராளமாக அனுமதி கொடுங்க, போடுறவங்களுக்கு. ஏன்னாக்கா சுடிதார் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நம்மளோட எல்லாம் மறைச்சி நாகரிகமாக தான் இருக்கும். எல்லாருமே இங்கே எந்த வயசாக இருந்தாலும் சரி, இப்போல்லாம் சாரியை தூக்க முடியல, வீட்டில் எல்லா பெரியவங்களுமே நைட்டி போட்டுக்கிறாங்க. டாக்டரே சொல்கிறாரு, நீங்கள் நைட்டி போட்டுக்கோங்கம்மா, ஒன்றும் தப்பு இல்லைன்னு. வீட்டில் இருக்கும்போது வெளியில் போகும்பொழுது ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்பொழுது சாரி கட்டிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அனுமதி கொடுங்க, வீட்டில் இருக்கவங்க சுடிதார் போட்டுக்கலாம் அனுமதி கொடுங்க. அதுதான் ஒரு இது. சேலத்தில் குமரகிரி இருக்குது பக்கத்தில், அப்புறம் ஏற்காடு இருக்குது, நாமக்கல் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, ஆஞ்சநேயர் கோவில் நிறையா இருக்குது, மாரியம்மன் கோவில், காளியம்மன் கோவில் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டது வேணுனாலும் சேலத்தில் நிறையாவே இருக்குது. அதனால் நீங்கள் நாயகா மிஷன்ஸ்லேருந்து ஆர்ட்ஸ் காலேஜ், சக்தி கைலாஸு, கவர்மெண்ட் காலேஜு, தனியார் காலேஜு எல்லாமே, அதாவது நீங்கள் குழந்தைங்கள படிக்க தாராளமாக அனுப்பலாம். இதெல்லாம் எந்த பயமுமே இல்லை, எந்த விதமான இதுவுமே இல்லை. விவேகானந்தா என்ஜினியரிங் காலேஜு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, சக்தி கலை கவர்மெண்ட் காலேஜு, சாரதா காலேஜ் எல்லாமே ஹாஸ்டலோடையே இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் பயம் இல்லை, தாராளமாக நீங்கள் சேலம் அனுப்பலாம். இதுதான் என்னுடைய இது. நான் சேலத்திலேருந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேலத்தை பற்றி நான் இன்னும் நிறைய ஒரு தகவலை உங்களுக்கு எது ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஜோதிடர் இதுவும் நிறைய ஜோதிட இதுவும் இருக்குது. ஜோதிட சம்மந்தப்பட்ட புக்கு, ஆன்மீக புக்கு எல்லாமே நமக்கு எங்கள் வீட்டில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஜோதிடத்தில் சந்தேகம் வேணால் கூட என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் கேளுங்க. காசெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம இது இறைப்பணியாக தான் நம்ம செய்துக்கிட்டுருக்கோம். அதனால் நம்ம எதுவுமே யாராவது கேட்டால் கூட நம்மளால் முடிஞ்சதை செஞ்சிடலாம், முடியாததை விட்டுறலாம். ஆனால் முடிஞ்சதை நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஏமாற்றமும் ஒரு இதுவும் நமக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. யாராவது எந்த உதவி, அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், பழைய துணிகள் நம்மக்கிட்டலாம் இருந்ததுன்னா சாரி எல்லாமே, சாரி சுடிதார் எந்த போர்வை எது இருந்தாலும் கொடுங்க, அதை மற்றவங்களுக்கு கொடுங்க, தாராளமாக கொடுங்க. ஐயோ நம்ம கட்டினது அவங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படி இப்படின்னு பெரிய ஜாம்பவான் ஒருத்தர் டிவியில் கூட சொன்னார். நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா தாராளமாக கொடுங்கம்மா, அவங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நான்லாம் கூட கட்டுவேன், அக்கா கட்டிட்டது, அம்மா கட்டிட்டது கொடுத்தது,
அதெல்லாம் அத்தை பொண்ணு அவங்கெல்லாம் ஒரு எடுப்பாங்க, ஒரு தடவை கட்டுவாங்க, அவங்களுக்கு சுற்று வட்டம் பத்தாதுன்னு என்னன்னா கட்டிக்குவேன். என் தங்கச்சி இது எல்லாமே. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறத வந்து மற்றவங்களுக்கு அந்த அநாத ஆசிரமங்கள் யாருக்காவது அவங்க எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு தாராளமாக கொடுங்க. அதை வந்து கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. நான் முன்னெல்லாம் பயந்துக்கிட்டு கொடுக்க மாட்டேன், தலைவாணியை இதில் போடுவேன். இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. அதனால் யார் கேட்டாலும் நீங்கள் தயவு செஞ்சு அந்த உடை தானமெல்லாம் கொடுங்க. அதே மாதிரி நமது கர்மா எவ்வளவு பெரிய கர்மாவாக இருந்தாலும் சரி, அது வந்து தீரணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஒரு பொட்டண சாப்பாடு தான், ஒரு 20 ரூபா. அதே மாதிரி தண்ணி கொடுக்கறது, தண்ணி தவிச்ச வாய்க்கு தண்ணி. எங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்காரு, எங்கள் தாத்தா பாட்டி அப்பாலாம், யாருக்குமே தண்ணி மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்க. தண்ணீர், அந்த தண்ணி, சாப்பாடு உங்களால் முடியறத கொடுங்க. ஒரு பொட்டண சாப்பாடு 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. மிச்சம் மீதி வீட்டிலலாம் நம்மக்கிட்ட இருக்கும், அந்த நாய்ங்களுக்கெல்லாம் வெளியில் வைங்க. அதெல்லாம் செய்வேன். எங்கள் தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ பெரிய கர்மாவாக இருந்தாலும் சரி, அந்த கர்மா தீரணும். நம்ம பல ஜென்மத்தில் செய்த கர்மா தீரணும்னாக்கா அந்த அன்னதானம் தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் கொடுங்க, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. நான் ஒன்றும் கஷ்டப்பட்டு இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு சொல்லலை. நம்ம மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் நாய்க்கு வைங்க, காக்காய்க்கு வைங்க, பூனைக்கு வைங்க. அதே மாதிரி சாப்பாடு முடியாதவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு. இது வந்து அத்தனை கர்மாவையும் அழிக்கிறது வந்து தண்ணீர் தானமும் சாப்பாடு தானமும் தான். ஒரு பெரிய புக்கில் வந்து பெரிய ஜாம்பவான் சொல்லியிருக்கா. அதே மாதிரி புக்லேயும் போட்டிருக்காங்க. புராணங்கள் கூறுகின்றன. நமது புராணங்கள் புஸ்தகம் அதெல்லாம் வந்து சொல்லுது. அதனால் நீங்கள் இது செய்யுங்க. எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய புண்ணியம். இதை விட வேறு புண்ணியமே எதுவும் இல்லை. நம்ம அத்தனை ஜென்ம பாவம் கர்மா அத்தனையும் தீரும். அதை வந்து இது கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் இதை செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என்னோட சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் கடன் கஷ்டத்தில் தான் இருக்கேன். பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க, நாங்களும் ஏழை தான். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அது போதும். ஓகே, எவ்வளோ கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் இன்னும் என்ன ஒரு நினைவு, நான் நீர் ஊற்றுறேன். என்னால் சொன்னதையே சொன்னீங்க, அதை நீங்கள் மறுபடியும் அதை செய்யணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேனே. நான் புக்கில் படிக்கிறேன். அந்த ஜாதகம் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை படிங்க. இப்போ வந்து மேலே வந்து ராகு கேது பயிற்சி இருக்குது. அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். எனக்கு இன்னும் அதை எடுத்து நான் இன்னும் நிறையா பண்ணல. ஒரு தடவை கொடுத்துருக்கேன், சொல்கிறேன். அதையும் நீங்கள் இது பண்ணுங்க. எங்கள் வீட்டு ஹோம் டூர் போடுறேன். முன்னாடி ஒரு ரூமு, வீடு ஃபுல்லாக ஒழுகும். மழை வந்தால் அது இன்னும் ரிப்பேர் செய்ய போதுமான நேரம் இல்லை. ஒரு சின்ன ஒரு இது, அதுக்கப்புறம் ஒரு ரூமு, அதில் ஒரு பெட்ரூம் பிள்ளைக்கா பாப்பா வந்தால் படுத்துக்கணும். ஆனால் அது ஒழுகுறதுங்கிறதுக்காக காகிதம் போட்டு முடியும். இந்த ஹாலு சாமி ரூமு, ஒரு ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிற ரூமு, அதற்கு பிறகு கிச்சன், லெட்டின், பாத்ரூம். அப்புறமா ஓட்டு வீடு தான். எங்கள் வீட்டில் வெத்தலை, வெற்றிலை, துளசி, வேப்பிள்ளை, அந்த வில்வம் அதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். முடிஞ்சதை வச்சுருப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தூங்கி எழுந்த உடனே வாசலை வந்து இந்த பூமாதேவியை நான் வணங்கிட்டு சூரிய பகவானை வழிபாடு பண்ணுவேன். சூரியன் பெருமானுக்கு ஒரு கும்பிடு, அந்த பூமி தாயாருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு அதை அதை அப்படியே எப்பொழுதும் அதை அப்படியே எனக்கு வெயில் அடிக்கணும், எனக்கு அனல் அடிக்கிறாங்க, எண்ணெய் மேலேயே வெயில் அடித்தாங்க. அப்புறம் தண்ணி தெளிப்பேன். காலையிலேயும் முடியும் போது செய்வேன், இல்லாட்டினா மத்தியானம் முடிஞ்சு சாயங்காலமும் நான் செய்வேன். அதையெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த பூமாதேவிக்கு ஒரு வணக்கம், சந்திர பகவானுக்கு ஒரு வணக்கம், சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கம். டெய்லியுமே நீங்கள் ஒரு இது. அதே மாதிரி சாமி ரூமில் எப்பொழுதுமே சாமிக்கு நாங்கள் பால் வைப்போம். தண்ணி வைங்க. தண்ணியை மாதிரி ஒரு இது தவிச்ச வாய்க்கு தண்ணி தான். தண்ணி மாதிரி இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதனால் அதையும் நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லேட் ஆயிடுச்சு.
உங்களுக்கு ஏதாவது பொருள் ஏதாவது தேவையானது விசாரித்து சொல்லணுன்னா கூட நான் சொல்கிறேன் சேலத்தில்.